നടന്നു കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു கோகுல், அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லைங்க. சொந்தமா வீடு மட்டும்தான் இருக்கு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்று சோசியல் மீடியாவில் ரீல்ஸுகளை போட்டு பலரையும் சிரிக்க வைத்த பிரபல யூடியூபர் ராகுலின் மரணம் ஈரோட்டையே உலுக்கியுள்ளது. சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகும் ரீல்ஸ் ஆடியோக்களுக்கெல்லாம் தனது பாணியில் வீடியோ போட்டு பார்ப்பவர்களையெல்லாம் வயிறு குலுங்க சிரிக்க வைத்த ராகுல் மரணத்தின் சோக பின்னணி வெளியாகியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த பிரபாகர் என்பவரின் ஒரே மகன்தான் ராகுல். 27 வயதான இவர் பொறியியல் பட்டம் பயின்ற பிறகு டிக்டாக் மூலம் பிரபலமாகி கடந்த சில வருடங்களாக இன்ஸ்டாகிராமிலும் பிரபலமாகியுள்ளார். அன்றாட வாழ்க்கையோடு ஒத்துப்போகும் மீம்கள், காமெடிகள் உள்ளிட்டவற்றை ரீல்ஸ் வீடியோவாக பதிவிடுவதையும் வழக்கமாக வைத்திருந்துள்ளார். இவரது காமெடிகளை ரசித்து யூடியூபில் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள், இன்ஸ்டாகிராமில் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஃபாலோவர்கள் இருந்துள்ளனர். அவர் பதிவேற்றும் ஒவ்வொரு வீடியோவும் ட்ரெண்டிங்கில் இடம்பெற்ற நிலையில் பல கல்லூரி நிகழ்வுகளுக்கும் விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளார். வெள்ளித்திரையில் கால் பதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ராகுல் அதற்காக நாள்தோறும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈரோடு அருகே கவுந்தப்பாடி நேரு நகரைச் சேர்ந்த தேவிகா ஸ்ரீ என்பவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். இந்நிலையில் பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊர் சென்றிருந்த தன் மனைவியை பார்க்க கவுந்தப்பாடிக்கு 2 சக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். நேற்று முன்தினம் இரவு நேரத்தில் சென்றபோது சாலையின் வளைவில் திரும்ப முயற்சி செய்தபோது கட்டுப்பாட்டை இழந்த பைக் சாலையோரம் இருந்த தடுப்பில் மோதி விபத்தில் சிக்கியது. இதனால் தலை மற்றும் கையில் பலத்த காயமடைந்த ராகுல் இரத்த வெள்ளத்தில் துடித்த நிலையில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த கவுந்தப்பாடி போலீசார் உடலை மீட்டு கோபி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை முடிந்து சொந்த ஊரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட உடல் கருங்கல்பாளையம் அல்-அமீன் தர்காவில் உள்ள மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக அவரது இறுதி ஊர்வலத்தில் உறவினர்களை விட அவரை பின்தொடர்பவர்கள் மற்றும் சக யூடியூபர்கள் என பலர் கலந்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். டிஜிட்டல் உலகில் பலரையும் சிரிக்க வைத்த ராகுல் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது அவரது ஃபாலோவர்ஸ்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் எந்த அவசரமாக இருந்தாலும் 2 சக்கர வாகனத்தில் வேகமாக செல்லாதீர்கள் என்று பலரும் கண்ணீரோடு வீடியோ பதிவிட்டு வருகின்றனர். ராகுலுடன் நெருங்கி பழகியவரும் இதே கருத்தை தான் கூறியுள்ளார். இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துட்டு எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு கலைஞன் அப்படின்னா அது எங்கள் அண்ணன் ராகுல் டிக்கி தான். அவன் பட்ட கஷ்டத்துக்கு அவன் இத்தனை பேரை சிரிக்க வச்சிருக்கான்ற போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவன் சிரிக்க வைக்கணுண்டா, எல்லாரையும் நம்மளை ஒருத்தங்க பார்த்தாங்க அப்படின்னாலே வந்து சிரிக்கணுண்டா, அவங்க நம்மளை பார்த்தா அவங்களுக்கு இருக்க கஷ்டம்லாம் மறந்து அவங்க நம்மளை பார்த்து சந்தோஷமானாங்கன்னா அது போதும்டா, அதுதான்டா நம்ம வெற்றின்ற அளவுக்கு இருந்தான். இன்றைக்கி எங்கள் அண்ணன் எங்கள் எல்லாரையும் ஒரேடியாக அள வச்சுட்டு போயிட்டான். ஊரையே வந்து சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊரையே அள வச்சிட்டான் ஈஸியாக. ராகுலின் மறைவை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் என்று சோசியல் மீடியாவில் பலரும் உருக்கமாக பதிவிட்டு வருகின்றனர். அதிவேக பயணம் ஆபத்தில் முடியும் என்றும் எப்போதுமே மற்றவரை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த ராகுலின் மறைவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் பலர் உருக்கமாக பதிவிட்டு வருகின்றனர்.